ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரியுடைய 10ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமானது பெருமாள் கோவிலில் நடக்க போகுது. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 26ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசி திதியானது வருது. வரக்கூடிய ஏகாதேசி திதி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதி, அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி திதி. இந்த வளர்பிறையில் வரக்கூடிய மார்கழி மாத ஏகாதேசி மகா வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த ஏகாதேசி அன்னைக்கு ஒரு பெருமாள் கோவில் விடாமல் அனைத்து பெருமாள் கோவில்லையும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசலானது திறக்கப்படும். இந்த சம்பவம் நடைபெறக்கூடிய புனிதமான நாள் தான் இந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் மாறக்கூடிய தலைவிதியை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி பெருமாள் உங்கள் வாழ்க்கையில் வைகுண்ட விதியை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா, ஜனவரி 10லிருந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயங்கர ஆட்டங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும். அதனால தான் பலனை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் மிதுன ராசிக்காரங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் முக்கியமானது சிறப்பானது இந்த வைகுண்ட ஏகாதேசி. மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இதற்கு முக்தி ஏகாதேசி, முக்கோடி ஏகாதேசி, பெரிய ஏகாதேசி என்று பல பெயர்கள் இருக்குது. மேலும் வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவங்க வைகுண்ட ஏகாதேசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம். இப்பொழுது வைகுண்ட ஏகாதேசி என்று எவ்வாறு விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏகாதேசி விரதம் இருப்பவங்க அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதேசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை இந்த நாளில் தொடங்க வேண்டும். ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டுமே பருகணும். ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டு துளசிகளை நீங்கள் பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாள் அன்றே பறித்து விட வேண்டும். மேலும் ஏகாதேசி அன்னைக்கு 7 முறை துளசி இலை மட்டும் சாப்பிடலாம். துளசி இலை வெப்பம் தரக்கூடியது. ஏகாதேசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை இந்த நாளில் 7 முறை உட்கொள்ளணும். முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க நெய், காய்கனிகள், பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம். முக்கியமாக பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சியை பெருமாளுக்கு படைத்து அதை நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் இந்த நாளில் இறைவனுக்கு படைத்ததை அதை நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. அப்புறம் இரவு முழுவதும் கண் விழுத்து புராண நூல்களை படிக்கணும். இல்லைனா விஷ்ணு சகஸ்ராமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஊதுவதாக இரவு பொழுத உறங்காது கழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி வரக்கூடிய அன்று காலையில் 21 வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். அதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெறணும். துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பரணை என்று சொல்வாங்க. துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகல்லையும் உறங்கக்கூடாது. ஏகாதேசி விரதம் 10வது திதி ஆகிய தசமி, 11வது ஆகிய ஏகாதேசி, 12ஆம் திதி ஆகிய துவாதசி என 3 திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய விரதமாக நீங்கள் அமைந்து மேற்கொள்ளணும். இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாவம் அனைத்துமே நீங்கள் பெற்று வைகுண்டம் சேருவீங்க. மேலும் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவீங்க. வைகுண்ட ஏகாதேசி என்று விடியற் காலையில் அனைத்து பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். சொர்க்க வாசல் வழியே செல்பவர்கள் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம்.
அதனால் சொர்க்கவாசலை கண்டிப்பாக பார்த்து அதில் செஞ்சுருங்க. ஸோ இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு வந்து ஆன்மீகத்தில் செய்யணுங்கிறத சொன்னல. இப்போ அடுத்ததாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த வைகுண்ட ஏகாதசியில் இருந்து நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியில் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட இருக்கணும். எனக்கு இது கொடுத்துருக்கியா, இதுவே சந்தோஷம், எனக்கு இது நடக்குதா, இதுவே சந்தோஷம், அப்படி இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடைய மனதோடு நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு நல்லது. அப்போ தான் உங்களுடைய பேராசை பெரு நஷ்டம் என்பது இல்லாமல் இருக்கும். இல்லைனா பேராசை பெரு நஷ்டத்தை நீங்கள் உணர்கிற மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஏதாவது சம்பவம் உங்களுக்கு நடக்கும். அதனால் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனதோடு இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா இந்த ஏகாதசியில் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதாவது உத்தியோகத்தில் முயற்சி செய்யக்கூடிய இடமாற்றம், சம்பள உயர்வுகளான காரியங்கள் சில தடை தாமதங்கள் உண்டாகி பின் காரியம் வந்து கைகூடும். ஸோ தடை ஏற்படும் போதெல்லாம் பேராசை பெரு நஷ்டம் என்பதை புரிந்து ஓகே இது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கா, இதைப்படியே நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையோடு இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படுவதெல்லாம் உங்களுக்கு சரியாகி பின்னாடி எல்லாம் கைகூடுவதற்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வியாபாரக்காரங்க உங்கள் வேலையாட்களுடைய கடமை உணர்வோடு செயல்படுவாங்கள்ல, அதுக்கு நீங்கள் அவங்கள பாராட்டு செய்யணும். அப்புறம் அனாவசியமாக மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். மற்றவங்களோட வியாபாரம் எப்படி நடக்குது, மற்றவங்க யுக்தி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட வியாபாரத்தை கோட்டை விட்டுறாதீங்க. வியாபாரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்புறம் வியாபாரத்தில் உங்கள் கீழே வேலை செய்கிறாங்கள அவங்களுடைய வேலையை வந்து பாராட்டி அப்பப்போ நீ இதை சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணும். இந்த மாதிரிலாம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து வியாபாரக்காரங்க இருக்கணும். அப்போ தான் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் கவனமாக கையாளுங்க. இந்த டைம் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் நிறைய கோல்டெல்லாம் போட்டு போவாதீங்க. விலை உயர்ந்த எதையுமே போட்டு போவாதீங்க. என்னென்ன உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மொத்தத்தில் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவனமாக இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து இருக்கணும். அப்புறம் புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு குடும்ப ரீதியாக செய்தீங்கன்னா அதெல்லாம் பலிக்கும். இப்போ ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது பலிக்கும். இல்லை வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பலிக்கும். இந்த மாதிரி பலிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து விருதுகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகுது. மெயினாக வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தெல்லாம் நீங்கள் பெற முடியும். அதை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரங்க மாணவர்களுக்கு வகுப்பறையில் அரட்டை அடிப்பதை தவிர்த்துக்குங்க. பாடம் நடத்தும்போது முழு கவனம் அவசியம். ஏன்னா பாடம் நடத்தும்போது அந்த லெசனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஏதாவது உங்களுக்கு படித்தது ஞாபகம் இல்லைன்னா பாடம் நடத்தும் போது கவனித்தது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் பாடம் நடத்தும்போது இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து கவனமாக மாணவர்கள் வந்து அதை கேட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பெருமாளை வெள்ளிக்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தரிசித்தாவே போதும். அதுவே உங்களுக்கு பெரிய நல்லதாக இருக்கும். அதனால் அதை ஒன்று மட்டுமே வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போதும். ஸோ வைகுண்ட ஏகாதசியில் எப்படி விரதம் இருக்கணும், என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.